உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குருவுடைய சுப பார்வை பார்த்தீங்கன்னா குரு இத்தனை ஒரு கடந்த ஒரு 6 மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வக்கர கதியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்தார். அப்போ என்ன நிறைய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு சுபமான கிரகமா மாறி வக்கர நிவர்த்தி ஆகி உங்க ராசியை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா மன ரீதியான போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். முதல்ல நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது சார், நிறைய முயற்சி பண்றேன், வேலை இல்லாம வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை மாறணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரு தடங்கள் இருக்கு, எங்க போனாலும் ஒரு ஹோல்ட் ஆயிடுது, நான் நினைச்ச மாதிரி எந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு இடத்துல எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, கடைசியில் பார்த்தா நான் வாங்குகிற சம்பளத்தை விட கம்மி சம்பளம் தரேன்னாங்க. நான் என்ன பண்ணுறது, என்னால் போக முடியல. சம்பள உயர்வு பண்ணி கொடுங்க, எனக்கு இவ்வளவுலாம் நான் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைபாடை கண்டவர்கள் இந்த துளாராசி என்பது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு ஏன்டா இந்த பிஸ்னஸ் எடுத்தோம், வேலை செய்கிறவனா நல்லா இருக்கான், நம்ம ஏன் இதை போய் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தீங்க, நல்லா சம்பாரிச்சிங்க, பல வழிகளில் பணம் வந்திருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இப்போ உங்களுடைய நிலைமையை கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது சார், பிஸ்னஸில் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, நிறைய பணம் வர வேண்டியிருக்கு, நானும் கொடுக்க வேண்டியிருக்கு, ஓடி வாங்கிட்டேன், லோன் வாங்கிட்டேன், எல்லா லோனும் வாங்கியாச்சு, இனிமேல் நம்ம கடன் கட்ட வேண்டிய வேலை தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது, பழைய மாதிரிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இந்த குரு வக்கர நிவர்த்தி மூலமாக ஏற்படும். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். சில இடத்துல ஒரு ஆர்டர்ஸ் எதிர்பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பணம் ஒரு இடத்துல எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த பண வரவுகள் வரும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு எழுதி வச்சுக்கிங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ யாராவது ஒருத்தர் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அது 100% கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் அது துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அது வந்து பிஸ்னஸில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், இல்லை ஏதாவது பண வரவுகளில் இருக்கலாம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் புதிய வரவுகள் வரக்கூடிய நேரம். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம், திருப்புமுனை ஏற்படலாம். அதே போல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ நீங்கள் உடன் பிறந்தவர்கிட்ட பேசுறது இல்லை, அண்ணங்கிட்ட பேசுறது இல்லை சார், தம்பிக்கிட்ட பேசுறதுலாம் அவங்க கிட்ட நீங்கள் பழகுவதன் மூலமாக அவங்களுடைய தொடர்புலையை அதிகப்படுத்துவதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுக்கலாம், தம்பி ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வேலை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை அவரு தீர்த்து வைக்கலாம், இல்லை பொருளாதார வகையில் உதவிகள் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு வக்கர நிவர்த்தி மூலமாக உண்டு. முக்கியமாக சொல்லணும்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான சண்டைகள் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி அடையும்.
அப்பாவோ இல்ல அம்மாவோ குடுக்கல, இல்ல அண்ணன் சண்டை போடுறாரு, அக்கா சண்டை போடுறாங்க, தங்கச்சி சண்டை போடுறாங்க, தம்பி சண்டை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கங்க. அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம். நீங்க போய் பேசுனீங்கன்னா, "என்ன பிரச்சனை? எனக்கு இது தேவை இருக்கு. அதனால தான் கேட்டுருக்கேன். எனக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்குன்னு" சொன்னீங்கன்னா, அவங்க ஒத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா முழு ஆதரவும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாரி இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்த குடுப்பார். நெறைய துலா ராசி பெண்களுக்கு குழந்தையில பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி 2வது குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு அது கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே 2ஆம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அதே மாரி முதல் குழந்தை தாமதம் ஆயிடுச்சு, கிடைக்காம இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே மாரி திருமண பாக்கியம் நடைபெறக்கூடிய காலம். துலா ராசி என்பவர்களுக்கு என்னன்னா, சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி. அதனால நெறைய பேருக்கு என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாரி வரன் வராது முதல்ல. உங்களுடைய மனைவி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. உங்க கணவர் அப்படியே ஆப்போசிட் இருப்பாங்க. அத அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கைய வாழணும். அது இல்லன்னா, அது ஒரு போராட்டமா மாறிரும். கவனமா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. அதேபோல நெறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமண பாக்கியத்தை குடுப்பதில இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனால கண்டிப்பா அத செய்ய போறார். அப்ப நீண்ட காலமா திருமணம் ஆகல. சார் என் பொண்ணுக்கு 35 வயசு ஆயிடுச்சு சார். என் பையனுக்கு 40 வயசு ஆச்சு. பார்த்துக்கிட்டே வரோம். தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா, அதில ஏதோ ஒரு கர்ம வினையினால நடக்காம இருக்கு. அத ஒரு வாட்டி சுயஜாதத்த பார்த்துட்டு, அதில என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் திருமணத்த முயற்சி பண்ணுங்க. திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குன்னா, அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இல்ல பரிகாரம் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இந்த டைம் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வர ஜூன்க்குள்ள நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம நெறைய துலா ராசி என்பவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். உடல்நிலை பாதிப்பா சரியாகும். அதே மாரி மனநிலை பாதிப்பா அது சரியாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக அனுகூலம் உண்டு. அவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சண்ட போட்ட பையன் கூட உங்ககிட்ட பேசுவார். உங்க பொண்ணு நான் உங்கள பார்த்துக்கவே மாட்டேன்னு சொன்ன பொண்ணு கூட உங்கள பார்த்துக்கும். அந்த மாரி ஒரு விஷயத்த இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கிடைக்கப் போகுது. அதே மாரி முக்கியமா பொருளாதார பிரச்சனை நீங்கும், தடைகள் விலகும், உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு என்னன்னா, தீராத நோய், தீராத கடன், தீராத அவமானம். இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நாளா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையா? ஒரு வாட்டி ஒரு ஜாதகம் பார்த்துக்குங்க. ஒரு பிரசனம் பார்த்துக்குங்க. அதுவே ரொம்ப நாளா எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சார். எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. இது தொடர்ந்துகிட்டே போகுது. ஒரு வாட்டி ஜாதகத்த பார்த்துக்கங்க. அதே மாரி சொத்து பிரச்சனை இருக்கு எனக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்திலேருந்தே சண்டை போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா அதெல்லாம் மிகப்பெரிய தோஷமா மாறிரும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உங்க சுயஜாதத்த பார்த்துட்டு, ஒரு பிரசனம் பார்த்துட்டு, அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது? ஏன்னா, இந்த பாக்கியஸ்தானத்தில இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, சில பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் நிவர்த்திய குடுத்துரும். உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனாவது எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. அந்த மாரி விஷயத்த குடுப்பதற்கான யோகத்த இந்த பாக்கியஸ்தானத்தில இருக்கக்கூடிய குரு கண்டிப்பா குடுப்பாரு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு பலம் நெறைய இருக்கு அப்டின்னா, நம்ம சொன்ன பலன்கள விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னா, அதுல ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது சிறப்பு. ஏன்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல அப்டின்னா, அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்த பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ப பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் ரூ. 500 குடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. அதே சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி குடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. அதுவும் எழுதி குடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசன்னத்தில சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில முக்கியமா என்னன்னா, ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி? ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும். 12 ராசிகள் தெரியும். 9 கிரகங்கள் தெரியும். ஆனா ஜாதகம்னு பார்க்கும்போது, ஜாதக பலன் எப்படி பார்க்கிறது? அப்படின்றது தான் நம்ம வகுப்புல டீட்டெயிலா நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டில இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.